கச்சதீவு அந்தோனியார் ஆலயம் உருவாக்கப்பட்டதை பற்றி ஓலைக்குடாவைச் சேர்ந்த அல்போன்ஸ் என்பவர் உரையாற்றுவார். என் பேர் அல்போன்ஸு. நான் ஓலைக்குடா கிராமத்தை சேர்ந்தவர். இதுக்கு முன்னாடி ஓலைக்குடா கிராமத்தில் எப்படின்னு கேட்டால் ஒரு தோணின்னு ஒரு பெரிய பாய்மர இது வச்சுருந்தோம். அது எப்படின்னு கேட்டால் அந்த தோணியில் தான் நாங்கள் கச்சதீவில் போய் தங்களுக்கு எங்கள் மூதாதையர்லாம் இருந்து மீன் பிடிப்பாங்க. மீன் பிடிச்சி மீன் அதிகமாக பட்ட உடனே திரும்ப சனி ஞாயிறு இங்கே வந்துடுவாங்க. வந்து அன்லோட் பண்ணிவிட்டு மாடி திரும்ப போவாங்க. இப்படி ரெகுலராக நாங்கள் போய் கச்சதீவில் மீன் பிடித்தோம். அதுக்கு முன்னாடி கேட்டால் நன்னாரி வேர் அதிகமாக இருந்துச்சு. அந்த வேரை என்ன செய்யணும்னா பிடுங்கி இந்த வேர்க்கோள்னு ஒரு இடத்துல கொட்டில் போட்டிருந்தாங்க. கொட்டில் போட்டு அதை காய வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அது யார் வாங்கினா ஃபாரினருக்கு அனுப்புவாங்க. அது வியாபாரி வாங்குவாங்க. அதுலேயும் ஈடுபட்டாங்க. அது நாங்கள் கச்சதீவு ராமநாத ராஜாவுக்கு சொந்தத்தினால அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நாங்கள் போவோம். அப்புறம் ரெண்டாவது இந்த வேர்க்கோட்னு எப்படி பேர் வந்துச்சு கேட்டால் அந்த கொட்டில் போட்டு அதை காய வச்சதுனால வேர்க்கோட்னு பேர் வந்துச்சு. அப்புறம் தொன்று தொட்டு அந்த கச்சதீவுக்கு திருவிழாவுக்கு வெளியூர்லேருந்து எல்லாருமே ஓலைக்குடாவில் தங்குவாங்க. ஓலைக்குடாவில் தங்கி அதாவது திருப்பத்தூர், காரைக்குடி, இந்த சுற்று வட்டார பகுதியில் பூரா, ஏன்னா இவங்களுக்கு பூரா ரிலேஷன் அங்கே இருப்பாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், எங்கள் தோணியில் தான் ஏற்றிட்டு போவோம். ஒரு தோணியில் எப்படியும் 10, 20, 30 பேர் ஏற்றுவோம். அதோட லக்கேஜ் கோரம்பாய், அங்கேருந்து என்னென்ன பண்டமாற்று இருக்கோ அது பூரா கொண்டு போவோம். அங்கே போய் எல்லோரும் இரு நாட்டு மக்கள் அவங்க வெள்ளிக்கிழமை வந்துடுவாங்க. வெள்ளியிலேருந்து திங்கட்கிழமை வரைக்கும் அங்கே தான் இருப்பாங்க. அவங்க டென்ட்டு போட்டு எல்லாம் பண்ணுவாங்க. எல்லாருமே சேர்ந்து உருதாய் மக்களாக தான் இருந்து அந்த திருவிழா கொண்டாடணும். இந்த கோயில் எப்படி உற்பத்தி ஆச்சுன்னா, நாங்கள் இந்த தோணி போய் வலைப்படுத்தி எல்லாம் இருக்கிற இடத்துல தொண்டியை சேர்ந்த ஒருத்தர் அங்கே எங்களுக்கு வலை பொத்துறதுக்காண்டி வருவார். அதாவது கிழிஞ்ச வலையை அது சரி பண்ணுறதுக்காண்டி ஒருத்தர் வருவார். நாங்கள் கூலி கொடுத்து கூட்டிகிட்டு போவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தோணியில் உள்ள ஒரு வலையை எடுத்து கொண்டாந்து அவர் பொத்துவார். அவரை மீன் பிடிக்க கூப்பிட்டு போக மாட்டோம். அவர் கரையே இருப்பார் கச்சதீவிலே. இப்படி கரை இருக்கும்போது அவர் கடற்கரை ஓரத்தில் சும்மா நடந்திருக்காரு. நடக்கும்போது ஒரு சுருவம் கிடந்திருக்கு. அவருக்கு இந்துனால அவருக்கு சரியாக தெரியலை. சரி, இதை எடுத்துக்கொண்டு வைப்போம்